தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அடுத்த மாதம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அவர் மீது அனைத்து இடங்களிலும் அழுகிய முட்டைகளை வீச வேண்டும். இதற்காக நாமக்கல்லில் இருந்து மொத்தமாக அழுகிய முட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று ட்விட்டர் ஸ்பேஸில் சதித்திட்டம் தீட்டிய ரஜினிகாந்த் ரசிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாவேகாவினர் சமூக வலைதளங்களில் வலியுறுத்தி வருகின்றனர். நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் விஜய் இடையேயான திரையுலக அக்கப்போர் நீண்ட காலமாக நீடித்து வருகிறது. சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்துக்கான அக்கப்போரில் ரஜினிகாந்த் ஒரு கதை சொல்ல, அதற்கு விஜய் பதிலடியாக ஒரு குட்டி கதை சொல்ல ஒரே கலேபரமாகிதான் இருந்து வந்தது. தற்போது விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிவிட்டார். தமிழகம் முழுவதும் மார்ச் மாதம் முதல் நடிகர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்நிலையில் சமூக வலைதளங்களில் ரஜினி ரசிகர்களின் உரையாடல் ஒன்று பகிரப்பட்டு வருகிறது. ட்விட்டர் ஸ்பேஸில் நடைபெற்ற ரஜினிகாந்த் ரசிகர்களின் கலந்துரையாடலில் பேசும் ஒரு நபர் ஒருவர் விஜயை ஒருமையில் விமர்சித்துவிட்டு, மளிகை கடையில் ஒரு முட்டை ரூபாய் 6.50க்கு விற்பனையாகிறது. நாம் அனைவரும் கூட்டாக சேர்ந்து ஒரு அக்கவுண்ட் தொடங்குவோம். நாமக்கல்லிலிருந்து மொத்த கொள்முதல் விலைக்கு முட்டைகளை வாங்குவோம். அதுவும் அழுகிய முட்டையெனில் ரூபாய் 1.50 தான் வரும். விஜய் சுற்றுப்பயணம் வரும்போது சரமாரியாக வீசுவோம் என்றெல்லாம் கூறுவதாக அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது நடிகர் விஜய் அடுத்த மாதம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அவர் மீது அழுகிய முட்டைகளை வீச வேண்டும் என்பதற்கான சதி ஆலோசனை தான் இது. ஆகையால் விஜய் மீது முட்டைகளை வீச சதி திட்டம் தீட்டிய ரஜினிகாந்த் ரசிகர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் சமூக வலைதளங்களில் இந்த உரையாடல் ஆடியோவை பகிர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர்.